அந்த ஆட்டோ ஓட்டுநர். இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் டிராவல்ஸ் அண்ட் டூரிஸ்ட் ஆப்ரேட்டர் ஓட்டுநர்கள் மற்றும் லோடு வாகனங்கள் ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர் அனைவருமே சங்கம் வச்சுருக்கீங்க. எல்லா இடத்துலையும் சங்கம் இருக்குது. உங்களுக்கான வீடியோ பதிவு தான் இது. இந்த வீடியோனுடைய கரு என்னென்னா, ஓலா, ஊபர், ராபிடோ, போர்ட்டர், ரெட் டாக்ஸி, இன்னும் ஒரு 10 ஆப் இருக்குது. இந்த காப்பீடு நிறுவனங்களை தமிழகம் முழுவதும் தடை பண்ணு அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. தடை பண்ண முடியுமானா கண்டிப்பாக தடை பண்ண முடியும். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா போதும், தடை பண்ண முடியும். தடை பண்ணிவிட்டு சென்னையில் மட்டும் மொத்த ஆப்பையும் தடை பண்ணு, தனியார் ஆப்பே வேணாம். சென்னையில் மட்டும் ஆட்டோவுக்கும் டூரிஸ்ட் கார், அதாவது கால் டாக்ஸினே வச்சுப்போம். எங்களுக்கு மட்டும் சென்னையில் மட்டும் பண்ணி கொடுங்க. மற்ற இடங்களில் இதை பண்ணால் அவன் எம்டியாக வந்து போகிறது கட்டுப்படி ஆகாது அப்படின்ற ஒரே கோரிக்கை தான். சென்னையில் மட்டும்தான் ஆப்பு, அரசாங்கமே ஆப்பு கொண்டு வா. உனக்கு வக்கு இல்லை, வழி இல்லைன்னா நீ விலைக்கு நாங்களே ஒரு ஆப்பு ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஆனால் சென்னையை தாண்டி தமிழ்நாட்டில் எந்த தனியார் ஆப்புமே தேவை கிடையாது. சென்னையில் அரசாங்க ஆப்பு, எந்த தனியார் ஆப்புமே தேவைன்றது தான் கோரிக்கை. இதை கண்டிப்பாக பண்ண முடியும். ஏன்னா இது வரைக்கும் இந்த கோரிக்கையை யாருமே வச்சு போராடலை. சென்னையில் ஏன் இதை கொண்டு வர சொல்கிறேன்னா, எங்கள் ஆட்டோ தொழில் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அதிகமாக குரல் கொடுக்கறது கால் டாக்ஸி சங்கங்கள் தான் வந்து நிற்கிறாங்க. அவங்க கூட தான் வந்து நாங்கள் போராடுறோம். அவங்களுக்கு அதனால தான் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னா சென்னையில் மட்டும் கொடுங்க அப்படின்றோம். மற்ற இடங்களில் வந்து டிராவல்ஸ் ஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் கட்டுப்படி ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், நாமக்கல்லாம் டெய்லி சண்டை தான். ஊட்டிலலாம் பிரச்சனை தான். ஏன்னா அவங்க ஊட்டியிலேருந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு போய் வந்தாங்கன்னா அப் அண்ட் டவுனுக்கு சார்ஜ் வாங்கினா தான் கட்டுப்படி ஆகும். ஆனால் கால் டாக்ஸிக்கு ஒன்றுவே தான் சார்ஜ் வாங்குவான். எப்படி கட்டுப்படி ஆகும்? காரில் போகிறவங்க இல்லாதப்பட்டவங்க போல் காசு கொடுக்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கவங்க தான் போகிறான். டிராவல்ஸ் அப்படி தான் ஆப்ரேட் பண்ணணும். ட்ரிப்ட் விதிமுறையாக தான், ஆர்டர் ஃபார்மினுடைய விதிமுறையாக தான். அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டான் காப்பி எடுக்கிறேன். இதை தடை பண்ணுறதுக்கு நானும் இன்னும் ஒரு 2 நண்பர்களை சேர்த்து தான் முன்னெடுத்துருக்கிறேன். இன்றைக்கி ஜனவரி 29. நான் ஏற்கனவே இந்த ராபிடோக்காரனுக்கு ரொம்ப குறைச்சல் கொடுத்ததுனால நேற்று என்ன ஜனவரி 28ஆம் தேதி ஸ்டேஷனில் கூட்டிட்டு போய் ஓட வச்சிட்டாங்க. 3 மணி நேரம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து நிறையா பிரச்சனைகள் பண்ணானுங்க. இருந்தாலும் விடக்கூடாதுன்ட்டு இன்றைக்கி 29ஆம் தேதி வீடியோ போடுறேன். நான் ஒரு ஃபார்மேட்டில் ஒரு மெசேஜ் ஒன்று நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, நான் நம்பர் சொல்கிறேன். அதை உங்கள் லெட்ரு பேரில் அமைப்பு சார்ந்த தொழிற்சங்கமோ, அமைப்பு சாராத தொழிற்சங்கமோ, அரசியல் தொழிற்சங்கமோ, ஜாதி சார்ந்த தொழிற்சங்கமோ, நீங்கள் பதிவு பெறாத தொழிற்சங்கமோ யாரானா இருங்க, தயவு செய்து அந்த லெட்ரு பேரில் நான் கொடுக்குற ஃபார்மேட்டை ஸ்கேன் பண்ணியோ டைப் பண்ணியோ சைன் பண்ணி அனுப்பிவிடுங்க. ஸ்கேன் பண்ணி என் வாட்ஸ்அப் நம்பருக்கு பிடிஎஃப்ல அனுப்புங்க. அண்ணா தொழிற்சங்கம், எல்பிஎஃப் தொழிற்சங்கம் எதுக்கும் வராதிங்க. நீங்களாம் 2 பேருமே ஆளுங்கட்சா இருந்து இந்த பிரச்சனை எதுக்குமே குரல் கொடுத்ததில்லை, வாயே திறக்கிறது கிடையாது. வண்டி ஃபுல்லாக அவங்க பேனரும் போஸ்டரும் ஒட்டிக்கிறீங்க. இவ்வளோ பாதிப்பு இருக்குது, வாயை திறந்து பேசுறது கிடையாது. அவங்க தேர்தல் பிரச்சார டயத்தில் கூப்பிட்டாங்கன்னா வாழ்க வாழ்கன்னு கோஷம் போட்டு பின்னாடி சுற்றுறீங்க. நீங்கள் அதிலே பிஸியாக இருங்க. பாமக அவனுடைய அன்புமணி ராமதாஸ் கூட குரல் கொடுத்தாரு, சீமான் கூட குரல் கொடுத்துக்கிறாரு. மற்ற யாரும் வாயை திறந்தது கிடையாது. இனிமேல் வாயை திறப்பீங்க. இவ்வளோ நாள் எங்கள் பிரச்சனையை நாங்கள் கத்தனோம், காதில் வயலில் உங்களுக்கு 4.5 வருஷம். இனிமேல் நீங்கள்லாம் பேசுவீங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவரும் பேச வைப்பேன். பேசாமல் விடுறதில்லை. இன்னைக்கு ஜனவரி 29. நான் என் வாட்ஸ்அப் நம்பரில் நாளைக்கு 30ஆம் தேதி போட்டுருவேன். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி டைப் பண்ணி மட்டும் எனக்கு அனுப்பிவிடுங்க. எங்கள் ஊரில் வரல, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு யாரும் விலைக்கு போகாதீங்க. எங்களுக்காக கொஞ்சம் தயவுசெய்து ஓட்டுநராக ஒன்று சேருங்க. எவ்வளோ தமிழ்நாடு முழுவதும் ஒரு 10,000 டிரான்ஸ்போர்ட் இழுத்து முடியாச்சு, ஒரு 20,000 டிராவல்ஸ் இழுத்து முடியாச்சு. பாடியில் ஒருத்தர் டிராவல்ஸ் வச்சுருந்தார். அவருக்கு நான் ஃபஸ்ட்டு வேன் ஓட்டுநராக இருந்தேன், சவாரிலாம் போயிருக்கேன். 6 காரு, 4 வேனு, 2 டெம்போ வச்சுருந்தார். 12 வண்டி வச்சுருந்த ஒரு சொந்த வீடு. இன்றைக்கி அண்ணா நகரில் எஸ்பிஓ ஸ்கூல் பக்கத்தில் வாட்ச்மேன் வேலை செய்கிறார் 15,000 சம்பளத்துக்கு. இந்த காப்பீட்டால் பாதிக்கப்பட்டு எல்லா வாகனம் மேலேயும் வீடு பேரில் லோனை வாங்கி வண்டிகளுக்கும் கட்ட முடியாமல், வீடுக்கும் கட்ட முடியாமல், வீடு எல்லாத்தையும் போய் இன்றைக்கி 5,000 ரூபாய்க்கு வீடு வாடகை கொடுத்துட்டு 10,000 ரூபாய்க்கு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காரு. எஸ்பிஓ ஸ்கூல் பக்கத்தில் வாட்ச்மேன் வேலை செய்கிறாரு. எவ்வளோ பேருடைய தொழிலை நசிக்கிருக்கான் பாருங்கள். எங்களுக்கு நடக்கிறதா நாளைக்கு உங்களுக்கு நடக்கும். நீங்கள் எங்களுக்கு அந்த தொழிலுக்கு சம்மந்தம் இல்லாமல் கூட இருங்க. எங்களுக்காக தயவுசெய்து பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ டிராவல் சங்கம் வச்சுருக்கீங்க, நீங்கள் பதிவே பண்ணாமல் கூட இருங்க. நான் சொல்கிற மெசேஜை உங்களுடைய சங்கத்தினுடைய லெட்ரு பேரில் டைப் பண்ணி சைன் போட்டு அனுப்பிவிடுங்க. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். இதை கண்டிப்பாக 100% பண்ண முடியும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை வச்சு. எங்களுக்கு எந்த ஆப்புமே வேணாம், எங்களுக்குன்னு நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மீட்ரு கொடுத்துருக்குறத பாருங்கள். இந்த மீட்ரு 3 வருஷமாக தூங்கிட்டு இருக்குது. இந்த மீட்டருக்கு விலை எவ்வளோ தெரியுங்களா? 6,000 ரூபா. இந்த பணத்துக்கு நான் ஒரு எஃப்சிக்கும் 500 ரூபா செலவு பண்ணி மீட்டருக்கு சீல் வச்சு லெட்ரு வாங்கி போய் கொடுக்கணும். அந்த மீட்டருக்கு சர்டிஃபிகேட் வாங்கி போய் கொடுத்தா அந்த மீட்டர் கடையிலேருந்து 200 ரூபா ஆர்டி ஆஃபீஸுக்கு போகுது தனியாக. இந்த பணத்துக்கு கருமாந்திரம் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது. எதுக்கு மீட்ரு கொடுத்துருக்குற? எங்களை ஏன் மீட்டரில் ஆப்ரேட் பண்ண விட மாட்டேன்ற? மீட்டரில் ஆப்ரேட் பண்ணால் காப்பீடு கொள்ளை அடிக்க முடியாது, லஞ்சம் வாங்க முடியாது. செத்து போனால் இன்சூரன்ஸே கிடைக்காது, பைக் டாக்ஸி ஓடுது. அதுக்கு ஒரு வருஷத்துக்கு 4 விளக்கம் கொடுப்பாரு நம்ம தமிழக போக்குவரத்து ஓய்வுத்துறை அமைச்சர் சிவசங்கரன்.
4 தடவை வந்து விளக்கம் கொடுப்பாரு பைக் டாக்ஸி ஓட்டுறது எவ்வளோ சட்ட விதிப்படி ஓடுதுன்னு. அப்படி ஒரு அவ்வளோ தெளிவான ஒரு அமைச்சர் இவர். இதெல்லாம் தடை பண்ண முடியும், நீங்கள் மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக தடை பண்ண முடியும். தயவு செய்து நீங்கள் உங்கள் ஊரில் வரல அப்படி இப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. சென்னையில் ஆரம்பித்த விஷம் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் பரவி போயிருக்குது. ரெட் டாக்ஸிக்காரன் பயங்கரமாக பூந்து விளையாடுறான், எல்லா ஊர்லேயும் பைக் டாக்ஸியை கொண்டு வந்துட்டான். ஓலா ஊபர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் ஊபருனுடைய காரு அவன் சொந்த வண்டியை 15,000 வண்டி ஓடுது. அதுக்கெல்லாம் டிரைவர் எங்கேருந்து வந்தான்? இங்கேருந்து அழிஞ்சு போனவனே டிரைவராக மாற்றிட்டான். ஒரு 2000 ஈவி ஆட்டோ ஓடுது, இங்கேருந்து ஓட்டினவனெலாம் டிரைவராக மாற்றி அழிச்சு டிரைவராக மாற்றிட்டான். அதேமாரி லோடு வாங்கினங்க, சென்னையில் லோடு வாங்கின வச்சுருந்தவங்களாம் காணோம். 2000 வண்டி போட்டு வரல, கர்நாடகா வண்டி ஓடுது சட்டவிரோதமாக, அதுக்கு டிரைவராக மாற்றிட்டான். இந்த 4.5 வருஷத்தில் மட்டுமே ஒரு 30,000 பேருக்கு கார்பரேட்டுக்கு டிரைவராக மாறி இருக்கிறான், சொந்த வண்டி வச்சுருந்தவனால அழிச்சு. அடுத்த 4.5 வருஷம் என்ன கதி ஆகும்னு பார்த்துக்குங்க. தமிழ்நாடு முழுவதும் இந்த விஷம் பரவும். எங்களுக்கு ஒரே கோரிக்கை, அனைத்து ஆப்பையும் தடை பண்ண முடியும். இதை தடை பண்ணுறதுக்கான கடைசி வாய்ப்பு இந்த பிப்ரவரி 10க்குள்ளே பண்ணாதான். ஏன்னா அடுத்து தேர்தல் அறிவிச்சிருவாங்க. இதை தடை பண்ணலன்னா நமக்கு ஓட்டு போட மாட்டானுங்க. இந்த அரசாங்கத்துக்கு பயம் வந்தால் மட்டும்தான் தடை பண்ணுவாங்க. அதுக்கான முன்னெடுப்பு தான் இது. நீங்கள் எனக்கு இது மட்டும் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், 9032390323. தமிழ்லையும் சொல்கிறேன், 90-323-90-323. கண்டிப்பாக நீங்களாம் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக இதை தடை பண்ண முடியும். இந்த அரசாங்கத்தால் முடியும். நம்ம இது வரைக்கும் அந்த பிரச்சனையை நம்ம முன்னெடுக்காமே போராடிக்கிட்டு இருக்கிறோம். இதை ஏன் சென்னையில் மட்டும் நாங்கள் அரசியல் ஒரு ஆப்பு கொடுங்கன்னு கேட்குறேன்னா, எங்களுக்கு அதிகமாக போராடினது கால் டாக்ஸி சங்கங்கள் தான். அந்த நன்றி விசுவாசத்துக்கு தான். தமிழ்நாடு முழுவதும் எந்த ஆப்புமே வேணான்றது தான் ஒரே கோரிக்கை. சென்னையில் இருக்க ஆப்புக்குள்ளே ஆட்டோவும் டூரிஸ்ட் கார், அதாவது கால் டாக்ஸியும் ஓட்டிக்கிட்டோம் அரசு ஆப்பில். அரசே ஆப்பு கொண்டு வரல, எல்லாத்தையும் வெளில போ, எவனுமே வேணாம், நாங்கள் மீட்டர்லேயே ஓட்டிக்கிறோம், அவன் ட்ரிப் சீட் போட்டு ஓட்டிக்கிட்டோம். ஆனால் ஆப்பு வேணாம், கொடுத்தா அரசாங்க ஆப்பு, தனியார் ஆப்பு எதுவுமே வேணாம். ஒரே கோரிக்கை தான். தயவு செய்து நீங்கள் உங்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படி இப்படிலாம் இருக்காதிங்க. எங்களுக்காக இதுக்கு நீங்கள் எந்த போஸ்ட் அடிக்க காசு கொடுங்கன்னு கேட்கல. உங்களை அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள், போராட்டம் பண்ணுங்கள், எதுவுமே நீங்கள் வர வேணாம். உங்கள் லெட்ரு பேரில் நான் சொல்கிற மெசேஜை மட்டும் டைப் பண்ணி அனுப்புங்க. நாளைக்கு தான் டைப் பண்ணுவேன். என் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆயில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பி விட்றேன். ஆனால் இதை பண்ணுறதுக்கு பிப்ரவரி 2026 10க்குள்ளே இதை பண்ணி முடிக்கலன்னா அடுத்த 4 வருஷம் எல்லாருக்கும் இந்த விஷ பாதிப்பு வரும். இந்த காப்பீட்டால் கண்டிப்பாக நடுத்தருக்கு வரும். நன்றி, வணக்கம். என் பேர் முருகன். இன்னொரு தடவை வேணால் என் வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தயவு செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் யாருக்குன்னா டவுட் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக விளக்கம் தரேன். 90-323-90-323. நன்றி, வணக்கம்.